வணக்கம். நான் யோகி சரவணா சேதுராமன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் உத்தித பத்மாசனம். பத்மாசனத்தில் அமர்ந்து நம்ம உடம்ப மேல தூக்க போறோம். 2 கைகளை ஊனி. உத்தரனா அப்பர், அதான் உத்தித பத்மாசனம். முதல்ல பத்மாசனம் எப்படி போகணும்? வலது கால் எடுத்து இடது தொடை மேல வைங்க. இடது கால் எடுத்து வலது தொடை மேல வைங்க. நம்முடைய முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். 2 கைகளும் நேராக இருக்கட்டும். சரியா? கைகள் இந்த சின்முத்திரையில இருக்கணும். 3 விரல்கள் நீண்டு இருக்கிறது. ஆட்காட்டி வரல, கட்டை வரலால பிடிச்சிருக்கிறேன். இது சின்முத்திரை. முதுகுத்தண்டு நேராக கவனத்தை நெத்தி பொருளை வச்சிருக்கோம். வயிற்றை உள்ளே இழுத்திருக்கிறோம். இந்த ஆசனத்துக்கு பெயர் பத்மாசனம். பத்மாசனத்துல இருந்து கொண்டு 2 கைகளையும் பக்கத்துல ஊனிட்டு நம்ம உடம்ப மேல தூக்கிருக்கோம். இப்படி தூக்கிட்டே இருக்கணும். சில நேரத்தில் முடிஞ்சா நீங்க ஊஞ்சல் மாதிரியும் ஆட்டிக்கலாம். இது பேர் உத்தித பத்மாசனம். இந்த ஆசனத்துடைய பலன் கேட்டீங்கன்னா, நம்முடைய கைகள் பலம் பெறுகின்றன, தோள்பட்டை பலம் பெறுகிறது, அப்புறம் வயிற்று பகுதி அழுத்தப்படுது. அதனால வயிற்றுல சிலவங்களுக்கு ஆசனம் போட்டோம்னா வயிற்றுல இருந்து ஏப்பம்லாம் வரும். வயிற்றுல கூடிய வாயுக்கள் வெளியேறுகின்றன. இது பேங்கிரியாஸ்ங்கிற இன்சுலின் சுரக்கக்கூடிய சுரப்பியை நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கிறது. நீரிழிவு நோய்க்கு மிகச்சிறந்த ஆசனம் இந்த உத்தித பத்மாசனம். அது மாதிரி வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்க இந்த ஆசனத்தை போடலாம். அதே மாதிரி வயிற்றுல அக்னி தூண்டப்படுவதால உடல் எடை குறைகிறது, ஜீரணம் நன்றாக ஆகிறது. சரியா? நம்ம கைகளை ஊனி செய்யக்கூடிய உயர்வகை ஆசனங்களுக்கு இந்த ஆசனம் அடிப்படை ஆசனம். நம்ம நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோட சந்திப்போம். நீங்க வாகிஷ் இருந்தாங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆசனத்தோட சந்திப்போம்.